இந்த சரஸ்வதி கோவில் இது ஒரு க்ஷேத்திரம். இங்க வந்து இந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2024 முதல் முறையா இங்க வந்து இந்த க்ஷேத்திரத்துல அம்பாளை தரிசனம் பண்ணி ஒரு மகாவித்வான் எங்க குருஜி டிவி கோபாலகிருஷ்ணன் சார் கச்சேரிக்கு வாசிச்சது ஒரு பெரிய சரஸ்வதியோட அனுகிரகம். அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது இந்த நீலகண்ட சிவன் அகாடமி நம்ம சஜீவ் சார் வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார். நிறைய கோயில்கள் போயிருக்கோம். சரஸ்வதிக்கு ரொம்ப கோயில்கள் கிடையாது. ஒரு அபூர்வமான ஒரு கோவில், ஒரு கலைகளுக்கு உண்டான ஒரு தெய்வம். ரொம்ப கோவில்கள் கிடையாது. அப்போ இந்த கோவில் வந்து நல்ல ஒரு இடத்துல இப்போ அமைஞ்சிருக்கு. ஏன்னா அது இந்த கோயில் வரணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ பக்கத்திலேயே இவ்வளோ ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால ரோடெல்லாம் டெவலப் ஆகி யார் வேணால் ஏர்போர்ட்லேருந்து 2 நிமிஷத்துல இந்த கோயில் வரலாம். அதனால இந்த கோயிலில் வந்து எல்லாம் தரிசனம் பண்ணி சரஸ்வதியோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். எனக்கு இன்னைக்கு அது கிடைச்சிது. அதுவும் குருஜி முன்னாடி அது நடந்தது. அது ஒரு பெரிய பாக்கியம். அதனால அதோட இங்கே ராதாகிருஷ்ணன் அண்ணா கூட இடம் வாசிச்சார், அனுரூப் அவர் வயலின் வாசிச்சார். எல்லாருமா சேர்ந்து எங்களுக்கு இந்த முதல் முறையாக எல்லாருக்குமே முதல் முறையாக இந்த சரஸ்வதி கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு அனுகிரகம் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் இந்த பாக்கியத்தை வந்து இந்த சரஸ்வதியை தரிசனம் பண்ணி எல்லாரும் இந்த பாக்கியத்தை பெறணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தித்து சஜீவ் சாருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நமஸ்காரம்.